ஹலோ, வெல்கம் பேக் டு எம்கே டிஸ்கவர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டாபிக் என்னென்னா, ஒரு ஹிடன் ஐலாண்ட், அதாவது என்னென்னா ஒரு பேன் பண்ணப்பட்ட ஐலாண்டு வந்து அந்தமான்ல இருக்குது. அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னோட எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன். அது வந்து பார்த்திங்கன்னா த நார்த் சென்டினல் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியுலகத்தையே பார்க்காத ட்ரைப்ஸ் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமல் ஒரு பிலோ 500 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதுங்க வந்து இந்த அப்பார்ட் ஃப்ரம் இந்த வேர்ல்டில் என்ன நடந்தாலும் சரி அவங்களுக்கு தெரியாது. பட் அந்த காட்டில் என்ன நடக்குங்கிறது நமக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி காட்டில் வந்து வாழ்கிறவங்க பேர் தான் சென்டினலீஸ். அவங்க அந்த லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க செய்கிறாங்க. ஸோ இந்த காட்டுகளை வந்து போன சில பேர் வந்து இப்போது அவங்களே கில் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீசன் வந்து எதுக்காக பேன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ட்ரைப்ஸோட கல்ச்சரை வந்து சேவ் பண்ணுறதுக்காகவும், அந்த ட்ரைப்ஸ் கிட்டே இருந்து நம்மளையும் பாதுகாக்கிறதுக்காகவும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த ரேடியஸ் வந்து 5 நாட்டிக்கல் மைல்ஸ் அளவுக்கு வந்து அந்த நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஐலாண்டு கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அந்த சரௌண்டிங்ஸ் மட்டும் போகாத அளவுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கல்ச்சரும் அவங்களுக்கு பாதிக்கப்படாது, நம்மளும் சேஃபாக இருப்போங்கிறதுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஐலாண்டாக தான் இந்த வந்து சென்டினல் ஐலாண்டுங்கிறது அதில் இருக்குது. ஓகே, அந்த பழங்குடியினர் இருக்காங்க பார்த்தீங்களா, ட்ரைப் பீப்புள், அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தர்றதுக்காகவும் நம்ம கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு அமெரிக்கன் நினைக்கிறேன், அவர் வந்து ஃபோட்டோஷூட் எடுக்க வந்திருந்தார். பட் அவர் வந்து அவங்க கில் பண்ணிட்டாங்க, அந்த ட்ரைப் பீப்புள் வந்து அவங்களை கொண்டுட்டாங்க. ஸோ அதனால இருந்து அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, உள்ளே போயிருக்காங்க. சில பேர் தான் வெளியே வந்திருக்காங்க, சில பேர் வந்து வெளியே இன்னும் வரல. அந்த மாதிரி ஒரு பீப்புள் கிட்ட வந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருப்பிருக்காங்க. ஸோ 2011 வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ரெக்கார்டான வந்து 15 பேர் தான் அங்கே இருக்கிறதா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதாவது 2011 சென்சஸ் எடுக்கிற போது. அதுக்கப்புறம் 2012 வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்க கணக்கு எடுக்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட். இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அடுத்து 2018 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 400 இண்டிவிஜுவல்ஸ், அதாவது 39லேருந்து 400 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட கணிப்பாக இருந்திருக்கு. ஸோ இதனால் வரைக்கும் யாருக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமா அதுக்கு மேலேயும் அவங்க வாழ்ந்துட்டு வந்ததாக சொல்லுது. ஸோ நான் இதை வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கல, 60,000 வருஷமாக அவங்க வந்து இருக்கிற மாதிரி அவங்க ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. பட் இந்த பீப்புள் வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆயிருக்காங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஆப்வியஸ்லி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து மைக்ரேட் ஆகி அப்பப்போ ஃபாரஸ்ட்டாக இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இடம்பெயர்ந்து வந்த மாதிரி தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க கல்ச்சரை பாதுகாக்கிறதுக்கு வந்து இவங்க எந்த லெவலுக்குனாலும் போவாங்கங்கிறது வந்து நமக்கு இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ இதோட ரஃப் எஸ்டிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து யாரும் அங்கே அலோவும் பண்ணாது. அவங்ககிட்டேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்மக்கிட்டேருந்து அவங்களோட கல்ச்சரை வந்து சேவ் பண்ணுறதுக்காகவும் அங்கே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஈவன் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கூட வந்து அங்கே போக மாட்டாங்க. அவங்க அப்படி ஹெலிகாப்டர் மூலமாக போயும் எவ்வளோ தூரம் வந்து அவங்க சேஃப்டியாக போயுமே அவங்கள்ட்ட தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அட்டாக் பண்ணுறது வந்து எந்த டைரக்ஷன் பண்ணுறாங்க கூட தெரியாது. இப்போது அவங்க அந்த போவ் அண்ட் ஆரோன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க அம்பு, அது எங்கேயாவது வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க எங்கிட்ட இருந்தாலும் அவங்க இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது நம்மக்கிட்ட வந்து இதாகிடுது, நம்மளை குத்திடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே அங்கே அஃபெக்ட் பண்ணுறது விரும்பலை. ஸோ அங்கே வந்து ரிஸ்க் எடுத்து போனவங்களும் உயிரோடவும் இல்லை. ஸோ ஒரு சில பேர் உங்களுக்கு தெரியும், 3 பேர் போயிருப்பாங்க. 3 பேருமே இருக்க மாட்டாங்க. அதில் லாஸ்ட்டாக போனவர் வந்து அமெரிக்கன் யூடியூபர் போயிருப்பார். ஐ மீன் அவர் விளாகர்னு நினைக்கிறேன். அவரும் காலி பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் பழங்குடியினர் வந்து அவங்களோட கல்ச்சரையும் அவங்களோட பாதுகாப்பையும் உறுதி செஞ்சு வெளியுலகமே வேண்டாம், அவங்க அங்கங்களே வாழ்ந்துக்கிறதுக்காக அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இதுதான் சென்டினல் ஐலாண்டோட எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி. ஸோ இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கலாம், இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ ட்ராவல் விளாக்ஸ் அந்த நிறைய இது போட முயற்சி பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ்.